கர்த்தர் சோதரம். உங்களுக்கு ஒரு செய்தியை நான் கொடுக்க இருக்கின்றேன். இயேசுப்பா கிருபையினால விசுவாசத்தை பற்றி சில வார்த்தைகள். விசுவாசம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கவும் முடியாது. அதனால விசுவாசம் வேண்டும் அந்த தலைப்பில் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அருமையானவர்களே, இதுல நீங்க ஆபிரகாமுடைய ஒரு விசுவாசத்தை நீங்க பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கு உடனே நான் என்ன செய்யறேன், தகப்பனாய் இருப்பேன் நீன்னு சொல்றாரு. ஆனா அந்த குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத சிச்சுவேஷன்ல தான் இந்த வார்த்தையை தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். அப்போ அவர் திருப்பி அந்த மகனையே பலியிட சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் பலியிடும் போது தைரியமா கொண்டு பலியிடும்படி கட்டைகளை அடுக்கி பிள்ளைய மேல கடத்தி நெருப்போட இருக்காரு. அருவாளை ஓங்குறாரு, வெட்டணுங்கும் போது அப்போ அவருடைய மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? இந்த வசனம் தான், மரித்தோரை. அதை எப்படி வாசிக்கணும்? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இப்போ என் பிள்ளைய நான் வெட்டி என் தேவனுக்கு பலி கொடுக்க போறேன். ஆனா மரித்தோரை உயிரோடு எழுப்புற என் தேவன். மரித்தோரை உயிரோடு எழுப்புனதை ஆபிரகாம் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா விசுவாசம், அதான் நம்பிக்கை. என் தேவன் இப்பொழுது செய்வார் என்ற அந்த நம்பிக்கை தான் அந்த விசுவாசமானது. என்ன செய்தான்? இல்லாதவைகளில் இருந்து, நல்லா பார்த்துக்கிடுங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவர் தைரியமா தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க போனார். அடுத்து 15, உன் சந்ததி 18, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகக்கூடிய நம்பிக்கை அவருக்கு, அதாவது குழந்தையே இல்லை, ஆனா நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் அப்படின்னு சொன்ன வார்த்தைய, அதற்குரிய சரீரத்துல எந்த ஒரு காரியமும் இல்லாத வேளையில நம்புறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார் ஆபிரகாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க நம்புவதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலை காணப்படலாம். நம்பவே முடியாது, நடக்காது, கிடைக்காது. இதெல்லாம் முடியாத காரியம், இந்த காரியம் எனக்கு வராது, இந்த இடம் எனக்கு வராது, இந்த பொருள் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாமும் என்ன நினைச்சான் அப்படின்னா, அது எனக்கு கிடைக்கும்னு நினைச்சான். அடுத்த வசனம் பாருங்க, 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதாவது நினைக்கவே இல்லை, நம்ம மனைவிக்கு கர்ப்பப்பையே எல்லாம் சுருங்கி போச்சு, இவருக்குமே அந்த குழந்தையை உருவாக்கு ஏதுவான செல்லுகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு நினைக்கவே இல்லை. வாக்கு தத்தத்தை மட்டும் நம்பினார். நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவை. அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான், என் தேவன் இல்லாததை இருக்கிறத போல அழைப்பாரு. ஒண்ணுமே இல்லாத இந்த உலகத்துல தான் செடிகள் உண்டாவதாக, தண்ணீர் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக என்று வார்த்தைகள் சொல்ல எல்லாம் உண்டாயிற்றுங்கிற நம்பிக்கை அன்று ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை, அந்த விசுவாசம் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் அந்த நம்முடைய விசுவாசத்தை இவருக்கு அனுப்படுத்துவார். சாராள் கர்ப்பம் செத்து போயிட்டு இவருக்குமே பலனே இல்லை. ஆனாலும் தேவன் சொன்னாரு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனவை. அதை விசுவாசித்தார். அப்படியே அது ஆயிற்று. 21 வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாத்தீங்களா? தேவன் வார்த்தையை கொடுத்துட்டார். தேவன் என்ன செய்யறாரு? எனக்கு வார்த்தை கொடுத்துட்டாருப்பா, நீ கற்பம் செத்து போயிட்டு எல்லாம் இருக்கட்டும், ஆனா உன்னை நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா வைப்பேன்னு சொல்லிட்டாருல. அந்த வார்த்தையை நம்பினதுனால
அவர் விசுவாசத்தில் வல்லவனானார், நமக்கு தகப்பனானார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எந்த பிராபலத்தையும் பெருசா நினைக்காதீங்க. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கை வளமாகும். சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். தேவன் ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்களை தாங்கும், உங்களை வழி நடத்தும். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் விசுவாசத்தில் வல்லவர்களாக்குவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே.